தேவ செய்தியின் தலைப்பு சபையின் தொடக்கமும் நோக்கமும். The origin and the purpose of the church. தேவனாகிய கர்த்தர் மனிதனை உருவாக்கிய நாளில் இருந்து, right from the beginning of the creation of the world, மனிதனோடு கூட ஒரு நெருங்கிய உறவு அல்லது ஒரு நெருங்கிய தொடர்பு வைக்க விரும்பினார். மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதியிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த இடத்தில்தான் அவர்களோடு கூட பேசி ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே அளவு அவனும் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அவனை நேசிக்கிறது உண்மைதானா? அவர் மீது பிரியமாயிருக்கிறது உண்மைதானா என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்காக தான் கட்டளையை கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற அந்த கட்டளையில் தேவன் மீது உள்ள அன்பும் இருக்கிறது, அவருக்கு பயப்படுகிற பயமும் அந்த கட்டளையில் இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த ரகசியங்களை நாம் அறிய மாட்டோம். ஆண்டவர் மனிதனை தெரிந்து கொள்ளுகிற நோக்கமே அவனோடு கூட வாசம் செய்ய வேண்டும், அவனும் அவரோடு கூட வாசம் செய்ய வேண்டும். அதற்காக தான் ஒரு ஏதேன் தோட்டத்தையும் உண்டாக்கி கட்டளைகளையும் அவர் கொடுக்கிறார். The purpose of the commandment of God. எரேமியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறதெல்லாம் என்னுடைய சத்தத்தை கேட்டு எல்லா காரியங்களையும் செய்யுங்க, அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீங்க, நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அந்த உறவு அந்த கட்டளையில் தான் மறைந்திருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21, 23 வசனங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான். நல்லா கவனிக்கணும். என் கட்டளைகளை கை கொண்டு அதன்படி செய்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருப்பான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவும் அன்பாயிருப்பார். 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அந்த கட்டளையில் தான் இருக்குது. கர்த்தர் நம்மளோடு கூட வாசமாயிருக்கிறது அந்த கட்டளையில் தான் இருக்கிறது.
நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை தேடுகிறது என்று சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறது, அவரை ஆராதிக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். What does it mean seeking God? It's really worshiping God. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான். இதனுடைய சரியான அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை கையில எடுத்து அவனை மனுஷனாக்க முடியும். ஏன் ஜீவ சுவாசத்தை ஊற்றுகிறார்? அவனுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு அதில் தான் இருக்கிறது. அவருடைய ஆவி அந்த மனுஷனுக்குள்ளே இருக்குது. அதனால் அவருடைய கண்கள் அவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கூகுள் மூலமாக உலகத்தையே சேர்த்து கொண்டு வந்து வைக்கிறான். உலகம் முழுவதும் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வந்துடுவான். அப்படின்னு அர்த்தம் என்ன? எங்க இருந்தாலும் பார்க்க முடியும். ஒரு மனிதனாலே பார்க்க முடிந்தால் அவர் நீ எங்க இருந்தினாலும் உன்னை கண்டு கொண்டே இருப்பார். நீ என்ன செய்கிற, எப்படி நடக்கிற, எங்க போகிற, எங்க வருகிற, the Lord will watch over you. எல்லாம் கவனிக்க வேண்டும். How far you are obeying the commandment of God, அதை பார்ப்பாரு. எந்த அளவுக்கு நீ அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாய். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஒரு மனிதனை அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கிறார். நல்லா கவனிங்க. அந்த சாயல் இருந்தாதான் நீ பரலோகத்துக்குள்ள போக முடியும். நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சாயல் சொன்னா அவரை மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. நல்லா கவனிங்க. அந்த சாயல்ல அவருடைய மகிமை மறைந்து கிடக்கிறது. அந்த மகிமைக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. நம்ம ஆழமாக தியானிக்காதனால வேதத்தில் அநேக காரியங்கள் நமக்கு தெரியாம இருக்கிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தாம் உருவாக்கின மனுஷனை அந்த தோட்டத்தில் வைக்கிறாரு. நல்லா கவனிங்க. That is the place of having relationship with God. உலகத்தையே சிருஷ்டித்தவர் எங்கனாலும் வாழலாம் நினைச்சு வைக்கலாம். ஏன் ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்குகிறாரு? அந்த தோட்டத்தை விட்டு அவன் எங்கேயும் வெளியே போக முடியாது. உலகத்தை விட்டு அவனை பிரித்தெடுக்கிறார். உலக வாழ்க்கையிலிருந்து அவனை தனிமைப்படுத்துகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடம் அவனோடு கூட சம்பாதிக்கிற இடம். அந்த இடம் அவனும் அவரோடு கூட சம்பாதிக்கிற இடம்.
அந்த இடத்துல தான் அவருடைய சத்தத்தை அவன் கேட்பான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். It's a place of having a relationship with God. நல்லா கவனித்துக்கொள்ள வேண்டும். This is the origin. This is the origin of the church. நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். It's a separate place to talk with him. அவனோடு கூட பேசுகிறதுக்காக தான் இந்த இடத்தை உருவாக்குகிறாரு. அவனோடு கூட உறவாடுகிறதுக்கு தான் அந்த இடத்தை உருவாக்குகிறாரு. நம்ம அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உருவாக்கி அவன் அந்த இடத்துல வைத்து விட்டு கட்டளையை கொடுக்கிறார். 16வது 17வது வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இதனுடைய அர்த்தம் என்ன? அதை நீ புசிக்கிற நாள் நீ செத்து போவேன்னு சொன்ன அர்த்தம் என்ன? அந்த கட்டளையில அந்த பழத்தில் இல்லை, அந்த பழத்தில் இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த பழத்தில் தான் இல்லைன்னு. அந்த பழத்தை புசிக்கிறனால அவன் சாக மாட்டான். அந்த கட்டளையை மீறிட்டான சேர்த்துருவான். அந்த கட்டளையில் தான் அவருடைய சாயல் மறைந்து கிடக்கிறது. அந்த கட்டளையில் தான் அவருடைய மகிமை மறைந்து கிடக்கிறது. அந்த கட்டளையில் தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. நம்ம அந்த கட்டளையை குறித்து அநேக காரியங்களை தெரியாம இருக்கிறோம். ஆண்டவர் அந்த பழத்தை குறித்து சொல்றான்னா, அந்த பழம் சாகடிக்கிற பழம் அல்ல. எதை வைத்து சொல்லுகிறேன்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அது என்னது விருட்சம்? ஜீவ விருட்சம். அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்ப அந்த பழம் சாகடிக்கிற பழம் கிடையாது. அந்த பழம் அவனை சாகடிக்கிற பழம் கிடையாது. அது ஜீவ விருட்சம். அந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படுகிறானா? அந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படுகிறானா? எப்பொழுதுமே ஒரு இடத்துக்கு நீ போகாதன்னு சொல்றாருன்னா, அந்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படுகிறியா பாப்பா? எந்த அளவுக்கு நீ கீழ்ப்படுகிறியோ அந்த அளவுக்கு தான் உன்னுடைய அன்பு அவர் மீது இருக்குன்னு அர்த்தம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் the creation of God never kills a person. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஒருத்தனை சாகடிக்கக்கூடிய ஒரு பழத்தை உருவாக்கி வைக்க மாட்டாரு. அது ஜீவ விருட்சம். நமக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. 3வது அதிகாரத்தில் 24வது வசனம் வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கிய கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரை பட்டயத்தையும் வைத்தார். அந்த தோட்டத்துக்கு போகிறதுக்கு காவல் செய்யல, ஜீவ விருட்சத்துக்கு போகிறது. அதுதான் நன்மை தீமை உள்ளது. அது சாகடிக்கிறது இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஏன் அதை காவல் செய்யறதுக்கு வைக்கிறாரு? அதில் தான் அவனுக்கு பரலோகமே இருக்கு. அவன் உள்ள போக முடியாது. அந்த பழத்தை சாப்பிட்டுட்டான்னு அவன் சாகவே மாட்டான். அதனால தான் அதுக்கு பேர் ஜீவ விருட்சம். அந்த கட்டளையை மீறிட்டான்னா அவன் மரணத்துக்குள்ள போயிடுறான். நீங்க 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, அங்க போய் தண்ணி குடிக்காத, அங்க போய் சாப்பிடாத, போன வழியாக திரும்பாதன்னு சொன்னாரு. என் விஷம் வச்சு கொன்றுவான்னு சொல்லி சொல்றாரா? அந்த சாப்பாட்டில் விஷம் கிடையாது. அந்த சாப்பாடு அவனை கொல்லக்கூடிய சாப்பாடும் கிடையாது. அந்த சாப்பாடை சாப்பிட்டதுனால அந்த இடத்துல விழுந்து அவன் சாகவும் இல்லை. சிங்கம் தான் அவனை கொன்னுச்சு. எல்லாத்துக்குமே வேதத்தில் அர்த்தங்கள் உண்டு. நம்ம ஆழமா தியானிக்கிறது இல்லை. God expects love. அவர் அன்பை ரொம்ப எதிர்பார்ப்பாரு. என் பாஷையில சொல்லுவேன்னா, நான் எதிர்பார்ப்பாருன்னு நான் சொல்றதை விட என்னுடைய பாஷையில சொல்லுவேன்னா ஏங்குவாரு. நீ பிள்ளைய பெற்றிருக்கிற, அந்த பிள்ளை உன்னிடத்து அன்பு செலுத்துதானே, நீ எதிர்பார்க்க மாட்ட. அந்த பிள்ளை உன்னிடத்து அன்பு செலுத்துதான் நீ ஏங்குவ. நல்லா கவனிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் ஏன் அந்த கட்டளையை கொடுக்கிறார்? அவர் மீது அன்பு வைத்திருக்கிறானா? எப்பொழுதுமே அவருடைய கட்டளையில் தேவன் மீது ஒரு அன்பும் இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குது. Do you know that? கட்டளையில தேவனுக்கு பயப்படுற பயம்னா என்ன? ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும், நல்ல கவனிங்க, அந்த கட்டளையில தெய்வ பயம் இருக்குது. யாருக்கும் தெரியாது. வாசிப்போம். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவனை தகன பலியாக கட்டளை ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 11-12 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து
ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அது தெய்வ பயம் இருக்குது. நம்ம யோவான் 14:21-23 அன்பு இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த கட்டளையில தெய்வ பயம் இருக்குதா? எப்படி? உபாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி வாசிப்போம். அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில். அப்ப அதுல தெய்வ பயம் இருக்குது. அந்த தெய்வ பயம் நம்மளை விட்டு போயிருச்சுன்னா கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டோம். நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவனுக்கு ஏன் அந்த கட்டளையை கொடுத்தாரு? அதுல தேவன் மீது அன்பு இருக்கு, தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கு. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? மண்ணில தான் உருவாக்குனாரு. ஆண்டு கொள்ளுங்கள்னா அவனை ராஜாவை வைக்கிறாரியா. நல்லா கவனிங்க. அவனை ராஜாவாக வைக்கிறாரு. அவன் யாருக்கும் அடிமை கிடையாது. அவனை ஆண்டு கொள்ளுங்கள்ங்கிறாரு. அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீரானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். சகல ஜனங்களிலும் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும். ஆசாரிய ராஜ்யம். நல்லா கவனிங்க. எனக்கு ஆசாரிய ராஜ்யமோ பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அந்த ஆசாரிய ராஜ்யம், அந்த பரிசுத்த ஜாதினா என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ராஜரீகமான கிங்லி ஆசாரிய கூட்டத்தில் ராஜரீகம் அடங்கி இருக்கிறது. ஏன்னா அந்த ஆசாரியத்துவம் உனக்கு இருந்தா தான் நீ அவர் பக்கத்தில் போய் நிற்க முடியும். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சாதாரணமா ஒரு மனுஷனை வைக்கல. ஆண்டு கொள்ளுங்கள் சொல்றதுல இவ்வளவு அர்த்தம் இருக்கு. இன்னும் உங்களுக்கு விளக்கம் தேவைன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும்
பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று எங்களை எல்லா உலகத்தில் அத்தனை மக்களிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த அரசாட்சி தான் அங்க கொடுக்கிறாரு. அவன் கையில கொடுக்கிற ஒரு அதிகாரம் எல்லாத்தையும் ஆண்டுகளுப்பா, எல்லாத்தையும் ஆண்டுகள். ஒரு ராஜாவுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவன் மாற்றவும் முடியும், அவன் நிராகரிக்கவும் முடியும். அப்ப இவனை எல்லாத்தையும் ஆண்டுகளுங்க சொல்லிட்டு அவன்கிட்ட கொண்டு வர்றாரு. அத்தனை மிருகங்களையும் கொண்டு வருகிறாரு. அவன் தான் அதை ஆள பார்க்கிறான். அவன்கிட்ட கொண்டு வந்து சொல்றாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி ஆதாம் என்ன பேரிடுவான்? The authority. He has the authority to give them the names. ஐயா ஆண்டுகொள்ளுங்கள் சொல்லிட்டு சாதாரண காரியம் இல்லை. அவனை டாப்ல தூக்கி வைக்கிறாரு. அவருடைய சாயல் வைக்கிறாரு. அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. ஆதாம் என்ன பேரிட்டானோ அவன் வச்ச பேரு தான். யானைன்னா அவன் வச்ச பேர், குதிரைனா அவன் வச்ச பேர். நல்ல கவனிங்க. அதுல இருந்து உன்னை கீழே தள்ளுறதுக்கு தான் சர்ப்பம் தந்திரமா வந்து நிற்குது. நல்லா கவனிக்க வேணும். அவங்க ஆள பிறந்தவங்க, அவங்க அடிமை இல்லை. ஆள பிறந்தவர்களை அடிமையாக்கினது பிசாசு. எல்லா சலுகையும் இழந்துட்டான். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். God is not only concerned about the commandments. எல்லாம் கவனிங்க. God is not only concerned about the commandments, but also He gives most importance to the commandments. கட்டளைகளுக்கு கரிசனையாக இருப்பார் மட்டும் அல்ல, அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாரு. நீ எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கியோ உன் கூடயே வருவாரியா. நீ ஆண்டவருக்குள்ள வாழுகிற வாழ்க்கைங்கிறது sacrificial life. The Lord will never share His love with anybody else. உங்களுக்கு தெரியுமா? அவர் மீது நீ வைத்திருக்கிற அன்பை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டாரு. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? மத்தேயு எழுதின சுவிசேஷம்
10வது அதிகாரம் 37வது வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. யார? உன்னை பெத்தவனை சொல்றாரு. அவன் பெத்தான், ஆனா அவர் உருவாக்கினாரு. He's the creator. அவன் பெற்றது டெம்பரரி தான். நீ கொஞ்ச நாளையில் போயிடுவ. அதுக்கப்புறம் அவன் யாரோ நீ யாரோ தான். ஆனால் அந்த கிரியேட்டர் உன்னை பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் வச்சிருப்பாரு. அப்போ அவர் எதிர்பார்க்கிறது எல்லாமே he never likes to share the love with anybody else. வாசிப்போம். மகனையாவது மகளையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு பாத்திரன் அல்ல. It's very tough. It's very tough. அது கடினமான காரியங்கிறதுனால தான் அடுத்த வசனமும் சொல்றாரு. வாசிப்போம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அது சிலுவையை தூக்குற அனுபவம். அவரை மட்டும் நேசிக்கணும். ஆபிரகாம்கிட்ட அதை தான் எதிர்பார்த்தாரு. ஆபிரகாம் கர்த்தரை நேசிக்கிறானா அல்லது அவன் குடும்பத்தை நேசிக்கிறானா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நல்ல கவனிங்க, யாருக்கும் தெரியாது. அவர் அப்படி எதிர்பார்க்கிறார்னா அவருடைய ஜீவனே உனக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அவருடைய ஜீவனே உனக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜீவன் உனக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஜீவன் அவரை நேசிக்கணும்னு விரும்புறாரு. உனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்துகிறதுக்கு தான் அந்த ஏதேன் தோட்டம். நல்லா கவனிங்க, உனக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த ஏதேன் தோட்டம். சீக்கிங் காட், அவரை தேடி வந்து நிற்கிறான். அதுக்கு பேர் தான் தொழுது கொள்ளுகிறதுன்னு சொன்னேன். அதுக்கு பேர் தான் ஆராதிக்கிறதுன்னு சொன்னேன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்போ ஏதேன் தோட்டத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. அந்த தோட்டத்தை விட்டு விரட்டிட்டாரு. இனிமே அங்கே போக முடியாது. அப்படின்னா மனிதன் தொழுது கொள்ளுகிறதற்கு என்ன செய்கிறான்? அது எப்படி ஆரம்பிக்குது? அடுத்த ஸ்டேஜ். அந்த ஏதேன் தோட்டங்கிறது மறைஞ்சிருச்சு, அது மூடப்பட்டுருச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகிறான். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது 8வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய்
பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 4வது வசனம். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அவன் இடம் மாறினா கூட அங்க போய் தொழுது கொள்றான். ஏன்னா அங்கிருந்த பேசுவாரு, அங்கிருந்த கட்டளை கொடுப்பாரு. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 33வது வசனம். ஆபிரகாம் பெயர் செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். நல்லா கவனிங்க, கூடாரத்தில் இருந்து தோப்புக்கு வந்துட்டான். ஒரு தோப்பை உண்டாக்கி அங்க தொழுது கொள்கிறான். எதற்காக இந்த இடம்? It's a place of receiving the commandments of God. அவருடைய கட்டளையை பெறுகிற இடம் அது. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன் இந்த பாதையை சொன்னாரு? அந்த உத்தமத்துல தான் பரலோகம் இருக்கு. Abraham was clearly taught by the Lord, step by step. அல்ல கவனிங்க, படிப்படியாக கற்பிக்கப்பட்டவன். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஏகப்பட்ட கட்டளைகள். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். எத்தனையோ கட்டளைகள் வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் அவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கட்டளைக்காய் கீழ்ப்படிந்தனால தான் அவனுடைய சந்ததியில இயேசுவை கொண்டு வருகிறாரு. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். உன் சந்ததிக்குள் என்று சொல்லுகிறாரு. அந்த சந்ததி யாரு? கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப ஆபிரகாம் மூலமா தான் ரட்சிப்பே. அந்த சந்ததி கிறிஸ்து. எதனால ஆபிரகாமுக்கு இவ்வளவு ஸ்லாக்கியங்கள்னா அவருடைய அத்தனை கட்டளைக்கும் கீழ்ப்படிஞ்சான். அதனுடைய முடிவு என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தை இருப்பார்கள். இதுக்குதான் கட்டளைகள், இதுக்குதான் தோப்பு, இதுக்குதான் கூடாரம். ஆபிரகாமுக்கு முதல்ல அவன் கட்டின அந்த கூடாரம் தான் ஆலயமா இருந்துச்சு. அதற்கு பின்பு ஒரு தோப்பை உண்டாக்கி அதை தான் ஆலயமா வச்சிருந்தான். அங்கிருந்து தான் ஆண்டவரோடு கூட பேசுவான். பல கட்டளைகள் அவனுக்கு உண்டு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையெல்லாம் தாங்க முடியாத கட்டளை. விருத்த சேதன கட்டளையே ஆபிரகாம்கிட்ட தான் ஆரம்பிக்கு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பரலோகத்துக்கு போயிட்டான். இப்பொழுது
அந்த கூடாரம், அந்த தோப்பு மாற்றப்படுகிறது. எப்படி படிப்படியாக ஆண்டவரை ஆராதிக்கிற இடங்கள் வருகிறது. யாத்ராகமம் 4வது அதிகாரம் 22, 23. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்டபுத்திரன். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாக. நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். சங்கரிச்சு தான் கொண்டு வந்தாரு, அவங்களை வெறுமையா கொண்டு வரல. பஸ்கா பலியை செலுத்திட்டு வெளியில வந்தாங்க. அதுக்கு முன்னால பார்வோனுடைய தலைச்சங்களை எல்லாத்தையும் சங்கரிச்சிட்டாரு. எகிப்தியர்களுடைய சகல தலைச்சங்களையும் சங்கரிச்சு தான் அவங்களை மீட்டு கொண்டு வருகிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அவங்களை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்துட்டு அவர் மோசேட்ட சொல்றாரு. யாத்ராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அங்க மலையில போய் கட்டளை பெற்றுக்கிட்டு இருக்கிறான். மலையில போய் பெற்று 15வது வசனத்துல இருந்து, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு. ஒரு மேகம் மூடிட்டுனா அது ஆவியானவரை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. We need to understand the interference of the Holy Spirit in the church. வாசிப்போம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 6 நாள் மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மேகத்தின் நடுவில் இருந்து கூப்பிடுகிறாரு. அங்கதான் கட்டளை, மலைக்கு மேலதான் கட்டளை கொடுக்கிறாரு. இப்ப அந்த மலையில மோசே ஏறி இறங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதுக்கு இப்ப தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்க சொல்றாரு, ஆராதிக்க. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 1வது வசனமும் 8வது வசனமும். கர்த்தர் மோசேயை நோக்கி 8வது வசனம், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அடுத்த வசனம், நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டு முட்டைகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. அவரே மாதிரி கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க. இட்ஸ் a beautiful story. அவரே இது எப்படி ஆபிரகாம் அவன் தான் செஞ்சான். இப்போ அந்த கூடாரம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு மாதிரி அவரே கொடுக்கிறாரு. 22வது வசனம், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க பொருள் எல்லாம் உன்னோட சொல்லுவேன். நல்லா கவனிங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அந்த ஆசரிப்பு கூடாரத்தெல்லாம் சொல்லுவேன். It's a place of having a relationship with God. It's a place of receiving the commandments of God. அவரோடு கூட உறவு வைக்கிற இடமும் அதுதான். அவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்கிற இடமும் அதுதான். அவருடைய சத்தத்தை கேட்கிற இடமும் அதுதான். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் புதிய ஏற்பாட்டு சபையே நமக்கு புரியும். 40வது வசனம், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே
அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அதை செய்ய எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா டிசைன் அவர் தான் கொடுப்பாரு. ஆலயம் எப்படி கட்டணுங்கிற டிசைன் அவர் தான் கொடுப்பாரு. அது அவருடைய இடம், அவர் வாசம் செய்கிற இடம், அவர்கள் நடுவில் நான் வாசமா இருக்கிறதுக்கு என்று சொல்லுகிறாரே. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 7வது வசனம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். மோசே அதற்கு ஆசரிப்பு கூடாரம் பெயரிட்டான். ஆண்டவர் மாதிரியெல்லாம் கொடுத்துட்டாரு. இப்ப ஆசரிப்பு கூடாரம், டேபர்னக்கல்ங்கிறார். நல்லா கவனிச்சுக்கணுங்க. இட்ஸ் a tabernacle. அவரை ஆராதிக்கிறது. வாசிப்போம். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். கர்த்தரை தேடுகிறவங்க, those who are seeking God, யார் தேவன் மீது அன்பு வைத்திருக்கிறார், யார் தேவனை நேசிக்கிறார், யார் அவருடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கிறார், அவங்க தான் அங்க போவாங்க. நல்ல கவனிங்க. யாத்ராகமம் 40வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தில் இறங்கிட்டு மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. எந்த அளவுக்கு கர்த்தர் அதை ஆக்கிரமித்திருக்கிறார் வாசிப்போம். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. இந்த மேகம், இந்த அக்கினி ஆவியானவரை குறிக்குது. நல்லா கவனிங்க. இதை நான் புதிய ஏற்பாட்டு சபையை சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். அப்படின்னா அவங்க ஆவியானவரால் வழி நடத்தப்படுறாங்க. முதலாவது தெரிஞ்சுக்கிடுங்க, அவங்க ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறாங்க. ரெண்டாவது, ஆவியானவர் அந்த ஆசரிப்பு கூடாரம் மூலமாகத்தான் வழி நடத்துகிறாரு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகாதவன் வழி நடத்தப்பட மாட்டான். அங்கதான் கட்டளைகள், அங்கதான் ஆண்டவர் எல்லா கட்டளைகளையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? மோசே அதுக்கு ஆசரிப்பு கூடாரன்னு மோசே பேர் வச்சான். ஆண்டவர் இந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாரு? யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவர் அதை பரிசுத்த ஸ்தலங்கிறாரு. அது பரிசுத்த ஸ்தலம். அதற்கு வேதத்தில் இன்னொரு பேரையும் சொல்றாங்க. லேவியராகமம் 26வது அதிகாரம் 11வது வசனம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அடுத்த வசனம், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அப்ப அந்த உலாவுகிற இடம் அந்த வாசஸ்தலம் தான். இந்த வாசஸ்தலங்கிறத நீ ஆங்கில வேதாகமத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா டேபர்னக்கிள் தான் இருக்கும்.
அதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆலயம். அதுதான் இஸ்ரவேல் மக்கள் தேவனை தேடுகிற இடம், தேவனை ஆராதிக்கிற இடம், தேவனை தொழுது கொள்கிற இடம். அங்கே இருந்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, அவர் உலாவுகிற இடம் அதுதான். அதன் மூலமாகத்தான் ஆசீர்வாதங்கள் உண்டு, அதன் மூலமாகத்தான் பாதுகாப்பு உண்டு, அதன் மூலமாகத்தான் உன்னை வழி நடத்துவார், அதன் மூலமாகத்தான் நீ கட்டளையை பெற முடியும், அதன் மூலமாகத்தான் நீ பரலோகத்துக்கே போக முடியும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அன்று மோசேட்ட சொல்றாரு, உபாகமம் 4வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். ஓரேவிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். நல்ல கவனி, கூடி வர செய்து என் வார்த்தைகளை கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். உன் ஆத்துமா அழியாம இருக்கிறதுக்கு தான் கட்டளைகள். பிசாசினுடைய சகல தந்திரங்களையும் ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த கட்டளைகள். நல்லா கவனிங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து தான் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு. ஜனங்களை கூடி வர சொல்லுங்கிறாரு. என் ஜனங்களை கூடி வர செய்து என் வார்த்தைகளை கேட்க பண்ணுவேன்னு சொன்னாரே, அந்த கூடி வருகிறதற்கு பேரு தான் சபை கூடுதல். அந்த கூடி வருகிறதற்கு பேர் தான் சபை கூடுதல். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 16வது வசனம். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும், முதல் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும், 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். சபை கூடுதல். இந்த சபை கூடுதலை பற்றி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நல்ல கவனிங்க, அவருடைய வருகைக்கு உன் ஆயத்தப்படுத்துகிறது இந்த சபைதான். யாரு மேய்ப்பேன்? ஆட்டை வலது இடதுபுறம் விலகாம கையில் கோலை வச்சு அதை தட்டி, இங்கே போச்சுனா இங்கே தட்டி, இங்கே போச்சா இங்கே தட்டி, அதை நேராக கொண்டு போய் அதுக்கு தண்ணி காட்டி அதை புல்லு மேய வச்சு அதை செழிப்புள்ளதாக கொழுமையாக ஆக்குறானே, அவன் தான் மேய்ப்பேன். யாரு மேய்ப்பேன்? அவர் கையில் கொடுக்கப்பட்ட மந்தைய பராமரிக்கிறவன். அவர்கிட்ட இருந்து வசனங்களை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறவன். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறவன். அவன் தான் மேய்ப்பேன். சபையில கதை விட்டுட்டு இருக்கிறவன் மேய்ப்பேன் இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் கட்டளைகள்லாம் கொடுக்கிறாரு? ஏன் சபை? லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறாரு. வாசிப்போம். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கட்டளையில தான் பரிசுத்தம் இருக்கு. கட்டளையில தான் பரிசுத்தம். அதுக்கு தான் சபை.
ஐயா, நீ ஒரு சண்டை நீ மிஸ் பண்ணிட்டீன்னா நீ பரலோகத்துக்கு போகிற ஒரு பெரிய சத்தியத்தை இழந்துடுறன்னு அர்த்தம். எல்லாம் கவனிக்க வேண்டும். சத்தியம் எங்க சொல்லிக் கொடுக்கப்படுதோ அதுக்கு பேர் தான் சபை. நான் புதிய ஏற்பாட்டு சபையை எடுக்கும்போது அந்த விளக்கம் தெளிவாக சொல்லி தருவேன். நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கும். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். 26வது வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீ பிரித்தெடுக்கப்பட்டவள், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். உலகம் உங்களை நேசிக்காது, உன் கூட பிறந்தவங்க கூட நேசிக்க மாட்டான். நான் சொல்லல, என் இயேசு சொன்னாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்க உலகத்தாராயிருந்தா உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் பகைக்கும். யார் அன்பை நீ பெற முடியாதியா? அவருடைய ஒருத்தருடைய அன்புதான். அதனாலதான் அவரையே சார்ந்திருக்க வைக்கிறாரு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த கட்டளை மூலமாக ஏன் பரிசுத்தமாக்குறாரு? எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. உனக்கு பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தான் சபை. உனக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தான் சபை. எது சபை? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஏன் அங்க சத்தியம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? எதற்காக? என் இயேசு கிறிஸ்து ஜெபித்தாரே. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிற இடம் தான் ஆலயம். அல்ல கவனிங்க. இவ்வளவு நேரமும் மோசையின் காலத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தோம். அது முடியுது. அடுத்த ஸ்டேஜ், அடுத்த கட்டத்துக்குள்ள போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 40 வருஷம். இப்ப தாவீதின் காலத்துக்குள்ள நுழைகிறோம். ஆராதிக்கிற முறை மாற்றப்பட போகிறது. நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டமாக இருந்தது, அதுக்கப்புறம் கூடாரமாக மாறியது, அதுக்கப்புறம் தோப்பை கொண்டு வந்தாரு, அந்த தோப்பு பின்னால் ஆசரிப்பு கூடாரமாக மாறியது. இப்ப ஆசரிப்பு கூடாரம் ஆலயமாய் மாறுகிறது.
2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். உனக்கு நீ என்ன விரும்புறியோ அது மாதிரி செய்யப்பா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. அந்த ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமா இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நீ கட்டுவாயா? நல்ல கவனிங்க. 12:13 உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். ஆசரிப்பு கூடாரம் முடிகிறது. ஆலயம் ஆரம்பமாகிறது. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 29வது வசனம். மோசே வனாந்திரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது. மோசே வனாந்திரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்தில் கிபியோன் மேட்டிலே இருந்தது. 22வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். எங்க? அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்த இடத்துல. இப்ப அந்த ஆசரிப்பு கூடாரம் நீக்கப்படுகிறது. அதே இடத்துல இப்ப ஆலயம் கட்டிருக்கிறாங்க. எங்க ஆசரிப்பு கூடாரம் கட்டினாங்கன்னா, ஆபிரகாம் தான் பிள்ளைய பலியிட கொண்டு போனானே, மோரியா தேசம், அங்கதான் ஆளு. ப்ரீ பிளான்டுங்க. ஆண்டோடைய காரியம் ஏதோ என்னைக்கோ திடீர்னு எடுக்கிறது இல்லை. அவர் உலக சிருஷ்டிக்கு முன்னாலே எல்லாத்தையும் பிளான் பண்ணிடுறாரு. வாசிப்போம். பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடி வர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிபடுத்தும் கல் தச்சிரை ஏற்படுத்தினான். தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். ஏகப்பட்டதை சபதரித்து வைக்கிறான். ஏன் அவன் ஆண்டவர் இவனை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சாலமோனை தான் கட்ட சொல்றாரு. இவன் ஏன் சபதரித்து வைத்தான்? அதுக்கும் வேதத்துல பதில் இருக்குது. வாசிப்போம். தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி, சகல கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் இருக்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான். அவன் சாகிறதுக்கு முன்னாலே சவதரித்து வச்சிருந்தான். 14வது வசனத்தில் இருந்து, இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 1,00,000 தாலந்து தாவீது சவதரித்து வைக்கிறான். பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரித்தாய். இன்னும் அதிகமா சேர்ப்ப.
வாசிப்போம். வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். நல்ல கவனிங்க. எழும்பிய காரியத்தை நடத்து. கர்த்தர் உன் கூட இருப்பாருப்பா. கர்த்தர் உன் கூட இருப்பாரு. 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 1வது வசனம். தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனான போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 5ல இருந்து வாசிங்க. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தர்லினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலோமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலோமோனே, என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின் படியும் என் நியாயங்களின் படியும் செய்ய உறுதியாய் இருப்பானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். தெளிவாய் சொல்லுகிறாரு. சாலமோன் தான் ஆலயத்தை கட்டுவான். 10வது வசனத்திலிருந்து, இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள் அறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்படி எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறிக்கும் இருக்க வேண்டிய மாதிரியையும். நல்ல கவனிங்க. ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடி ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டணும்னு மோசேக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ இந்த ஆலயத்தை எப்படி கட்டணும்னு இவனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க. 19-20 வசனம். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். கர்த்தருடைய கரத்தினால். நல்ல கவனிங்க. அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்னு அவர் தான் கட்டி கொடுத்து டிசைன் பண்ணியே கொடுத்துட்டாரு. இப்படிதான் அந்த ஆலயம் இருக்கணும். அதனாலதான் இவன் லட்சக்கணக்கில் பொண்ணை சேர்த்து வச்சுட்டான். அந்த ஆலயம் பெருசா ஆண்டவருக்கு கட்டுற ஒரு மாளிகை. நல்லா கவனிக்க வேண்டும். நான் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது ஆபீஸ்ல உட்கார்ந்து நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். நல்லா கவனிங்க. ஆபீஸ்ல உட்கார்ந்து நான் வேலை பார்த்து கொண்டு I heard a voice within me. என் இருதயத்துக்குள்ள ஒரு சத்தம், நீ எழுந்து ஆலயத்தை கட்டு. எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல, அது புரியவும் இல்லை. நான் மனசுல நினைச்சேன், ஒருவேளை ஆண்டு இந்த கிராமங்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்கிறதுக்காக சொல்றாரோ அப்படி நான் நினைச்சேன். அன்னைக்கு சாயந்தரம் நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். தற்சமயமா ஒரு தபால் எனக்கு வந்திருந்துச்சு. அந்த தபாலை எடுத்து திறந்து வாசித்தா ஐ வாஸ் ஷாக்டு. இந்த வசனம் அப்படியே அதுல இருந்தது. 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனம்.
இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அப்போ ஆண்டவர் சொந்தமா கட்ட ஏற்பாடு பண்றாங்கிறத புரிஞ்சிட்டேன். அந்த நாளிலேயே ஆலயம் கட்டுறதுக்கான காணிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எம்ஆர்சியில் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த இடத்த பார்த்தா இந்த இடத்துல ஊரே கிடையாது, வீடும் கிடையாது, கடைகளும் கிடையாது, ரோடும் கிடையாது. இந்த இடம் விலைக்கு வருதுன்னு சொல்றாங்க. இங்க வச்சு என்ன செய்ய, யார் வருவான்னு சொல்லி நான் வாங்க விருப்பப்படலை. தற்சமயமான ஒரு ஊழியரை நான் வழியில் சந்தித்தேன். அவர்கிட்ட சொன்னேன், இப்படி இந்த மாதளங்குப்பம் காடு மாதிரி இருக்கியா, ஆலயங்களுக்கு அங்கே லேண்டு விலைக்கு வருது, எனக்கு யோசனையாக இருக்குது, மக்கள் வருவாங்களா? அவர் சொன்னார், நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், கொண்டு வருகிறது அவர்லாம் ஐயா. அது எனக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை கொடுத்து அடுத்த நாளே அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். அட்வான்ஸ் கொடுக்க போகிற நேரத்தில் அவன் சொன்னார், 2 பார்ட்னர் 2 பேரும் ஹிந்துஸ் தான் ஐயா. நீங்கள் கேட்டுட்டு போன உடனே ஒரு ஜவுளி கடையிலேருந்து குடவுனுக்கு இந்த இடத்த கூட 2 லட்சம் ஒரு கிரவுண்டுக்கு விலை பேசிட்டாங்க. என் பார்ட்னர் அங்கே தான் கொடுக்கணுங்கிறாரு. நான் சொன்னேன், நமக்கு மனசாட்சி வேணும். அவங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டோம், ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். 15 நாள் டைம் தர்றோம். 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி 15 நாளைக்குள்ளே நீங்கள் வாங்கலைன்னா, ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா 16ஆவது நாள் நாங்கள் அவனுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. இது அப்படியே எம்ஆர்சியில் சொன்னேன். ஒரு போர்ட்டர் சொன்ன உடனே ஒரு போர்ட்டர் நேர மேடைக்கு 1000 ரூபாயை கொடுத்தாரு. அவர் கொடுத்ததை பார்த்து ஒவ்வொருத்தராக கொடுக்க ஆரம்பித்தாங்க. சாயந்தரம் வீட்டில் கொடுத்தாங்க, ராத்திரி வீட்டில் கொடுத்தாங்க, அதிகாலையில் வீட்டில் கொடுத்தாங்க. என் ஆண்டவர் 10 பைசா கடன் இல்லாமல் அந்த 14 நாட்களில் முடிக்க வைத்து விட்டார். முதலாவது உபவாச ஜெபம் இங்கே நடத்துகிறோம். இதே கள்ளிக்குப்பத்தில் பாஸ்டராக ஒரு தம்பி உட்கார்ந்துருந்தான். அவன் சொன்னான், சில மாதங்களுக்கு முன்பு, சில மாதமாக வருஷமாக தெரியல, நான் இந்த வழியாக போகும்போது இந்த இடத்துல வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி பார்த்தேன். தேவதூதர்கள் ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அர்த்தமே புரியலை. இது வயக்காடு, இந்த வயக்காட்டில் ஏன் இந்த ஏணி, ஏன் வானத்துக்கும் பூமிக்கும் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க? நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். ஒரு சில மாதத்தில் அதில் ஒரு கம்பு நட்டியிருந்தாங்க. அதில் வானத்தின் வாசல் சபையின் போட்டிருந்துச்சு. நான் அசந்து போயிட்டேன், ஷாக் ஆகிட்டேன். பேசுவேன். இப்பொழுது இந்த லேண்டை வாங்கி நாங்கள் ஆலயம் கட்டும்போது இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு காமிப்பாங்க, பாருங்கள்.
ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட மோசேக்கு கட்டளை கொடுத்தாரோ, எப்படி ஒரு ஆலயத்தை கட்ட சாலமோனுக்கு கட்டளை கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த ஆலயத்தை கட்ட கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்து இந்த ஆலயத்தை கட்ட வச்சாரையா. இட்ஸ் ஃப்ரம் தி லார்ட். இட்ஸ் ஃப்ரம் தி லார்ட். பிரதிஷ்டை அன்னைக்கு பாஸ்டர் பிரதாப் சிங் தான் பிரதிஷ்டை பண்ண வந்தார். அப்போலாம் ரோடே கிடையாது. அவர் சொல்லிட்டு வந்தாராம், இல்லை ஜாஃப்ரி இங்கே போய் சர்ச்சை வாங்கியிருக்கிறாரு, ஒருத்தரும் வரமாட்டானே அப்படி சொல்லிட்டு வந்தாராம். நாங்கள் வாசலை பூட்டி வச்சுருந்தோம் பிரதிஷ்டைக்காக. எல்லா மக்களும் வெளியே உட்காந்துருந்தாங்க, வெளியில் ஒரு ஆண்டாவில். அவரால் உள்ளே கூட வர முடியாத அளவுக்கு கூட்டத்தை பார்த்து அவர் அசந்து போய்விட்டார். இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பாவிகளின் ரட்சிப்புக்காக, ஜனங்களுடைய விடுதலைக்காக, சாபங்கள் நீக்கப்படுவதற்காக, சுவிசேஷ பிரபலத்திற்காக இந்த ஆலயத்தினுடைய வாசல் கதவுகளை இப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே திறக்கிறோம். Praise the Lord. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. 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 In the name of Jesus. Sabara shagara dalu sambara. இந்த சர்ச்சை கர்த்தர் கொண்டு வந்துட்டு இந்த மாதளங்குப்பத்தை பட்டணமாக மாற்றி விட்டார் ஐயா.
அதனால தான் சொன்னேன், அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்கள்லாம் அழைக்கப்பட்டவங்க. ஆண்டவருடைய கருத்தில் நீங்கள்லாம் ஒரு பொக்கிஷம் ஐயா. உங்களுக்காக இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறாரே, உங்களுக்கு அந்த ஆலயத்தை கட்டி உங்களை உள்ள கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறாரே, உங்கள் மீது எப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கிறார். அதற்கு அப்புறம்தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நான் சுவிசேஷனாக இருந்தேன்னா ஒரே மெசேஜை பல இடத்துல எடுத்துடுவேன். நான் சபை வச்சுட்டா வாரத்துக்கு ஒரு மெசேஜ் எடுக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் சொன்னார், உனக்கு செய்தியை கொடுக்கிறது நான்ப்பா, உனக்கு செய்தி நான் கொடுப்பேன், பயப்படாத. நான் வாரத்துக்கு 1 நினைச்சேன், வாரத்துக்கு 3 எடுக்க வேண்டியதாயிருச்சு. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 2 எடுக்கிறேன். அங்கே இருக்கும்போது 3, எங்கேயும் ஆரம்ப காலத்தில் 3 மெசேஜ் நான் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அத்தனையும் கர்த்தர் கொடுத்தார். ஒரு செய்தி கூட நான் என் மாம்சத்தில் ஆயத்தம் பண்ணினதில்லை. நான் ஆயத்தம் பண்ணினதில்லைன்னு நான் சொல்கிறத விட எனக்கு ஆயத்தம் பண்ண தெரியாதையா. நல்லா கவனிங்க, இது அவரே கட்டி கொண்டு வைக்கிறாரு. 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. தாவீதின் குமாரன் ஆகிய சாலமோன் தான் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். சாலமோன் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி, அவனும் அவனோடு கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனார்கள். கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனார்கள். நல்லா கவனிங்க, வாசிப்போம். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத் யாரீமில் இருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்திரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. கர்த்தருடைய தாசனாகிய மோசே பண்ணின அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயில் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. வெண்கல பலிபீடமும் அந்த வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். நல்லா கவனிங்க, அதை நாடி போங்க. நாங்க அதுல ஆசரிப்பு கூட இருந்த இடம். வேதம் சொல்லுகிறது, அதை நாடி போனார்கள். வாசிப்போம். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். மோசே வைத்திருந்த வெண்கல அதுலதான் அவன் பலி செலுத்துறதுக்கு வேண்டிய காரியத்தை செய்கிறான். 2வது அதிகாரம் 1வது வசனம். சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரிகத்திற்கு ஒரு அரமனையையும் கட்ட நிர்ணயம் பண்ணி சுமை சுமக்கிறதற்கு 70,000 பேரையும் மலையில் மரம் வெட்டுகிறதற்கு 80,000 பேரையும் இவர்கள் மேல் தலைவராக 3600 பேரையும் எண்ணி ஏற்படுத்தினான். நல்ல கவனிய, ஏற்படுத்தினான். 5வது வசனம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்ட போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும். 9வது வசனம். நான் கட்ட போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும். பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும். 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம்
51வது வசனம். இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. 2 நாளாகமா 6:13 வாசித்தீங்கன்னா பிரசங்க பீடத்தையும் உண்டாக்கிடுவான். 2 நாளாகமா 7:1 5 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஆலய பிரதிஷ்டை முடிந்துவிடும். பழைய ஏற்பாட்டின் ஆலய அனுபவங்களை, the origin of the church and the purpose of the church நம்ம பார்த்தோம். அல்லேலூயா.